கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்நோக்கி இருக்கிற கண்ணியமிக்க ரமலானுடைய நாட்களை முழுமையாக ஆரோக்கியத்துடன் அடைந்து நிறைவாக அமல் செய்ய வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் ரஜபு மாதம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபின் வழியாக நாம் பார்க்கிறோம். ரஜபு மாதத்திலே ரமலானுக்காக துஆ கேட்க ஆரம்பிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கிற ஷஅபானுடைய மாதத்தை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். ரஜபு மாதம் அது சங்கையான மாதம், கண்ணியமான மாதம் என்றெல்லாம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்கிறது. ரஜபுக்கு அடுத்த மாதம் ஷஅபான், அதை அடுத்த ரமலான் மாதமும் கண்ணியமான பாக்கியமான மாதம் என்று மக்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கிற ஷஅபானுடைய மாதம் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களிடத்தில் ஷஅபான் மாதத்தை பற்றிய விழிப்புணர்வு ஆக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னும் ஒரு 2 தினங்கள்ல நம்ம ஷஅபானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். ரமலானுக்கு முன்னால ஷஅபான் மாசம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொழுகைக்கு எப்படி முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்கிறோ அதே மாதிரி ரமலானுடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்தில் இருக்குது. ரமலானுடைய முந்திய மாதம் ஷஅபான், அது ரமலானுடைய முந்திய நோன்புகள் வைக்கப்பட வேண்டியது. ரமலானுக்கு பிந்திய ஷவ்வால், அந்த 6 நோன்பு அது பிந்திய சுன்னத்தினுடைய அந்தஸ்தை நிரப்புகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களிடத்துல ஒரு விஷயத்துல பெரிய அளவுல ஒரு விழிப்புணர்வு இல்ல. யக்ஃபுலு அன்ஹு கஸீரும் மினன் நாஸ், மக்கள் அதிகமான பேர்கள் ஷஅபான் மாதத்தை பற்றி சரியாக விளங்குறது இல்லைன்னா. ரஜபு மாதம் பாக்கியமானது, மேராஜ் இருக்குது, இதெல்லாம் நிறைய அமல் செய்யறாங்க. ரஜபு மாதத்தினுடைய சிறப்பு விளங்கியிருக்கிறாங்க. ரஜபு மாதத்துல நிறைய துவா கேட்கிறாங்க. ரமலான் மாதத்தையும் சிறப்பு விளங்கியிருக்கிறாங்க. ரமலான் மாதத்திலே நிறைய துவா கேட்கிறாங்க. ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த ஷஅபானை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாடம் நடத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷஅபானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அடையாளப்படுத்தியது, அல்லாஹ் மனிதர்களுடைய அமல்களை 4 கட்டங்களாக அல்லாஹ் வானத்திற்கு உயர்த்துவான். நாம செய்யற அமல்களை அல்லாஹ் 4 கட்டங்களாக அல்லாஹ் என்ன செய்வான், வானத்துக்கு உயர்த்துவான். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. இது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். என்ன, நம்ம நிறைய அமல்கள் செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், சதகா கொடுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம். நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின்படிதான் அல்லாஹ் அந்த அமல்களை உயர்த்துவான். ஒவ்வொரு நாளும் அமல்கள் உயர்த்தப்படும், ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வருடத்திற்கு ஒரு தடவை உயர்த்தப்படும். நம்முடைய ஆயுள்ல ஒரு தடவை ஒட்டுமொத்தமாக உயர்த்தப்படும். 4 கட்டங்களாக அல்லாஹ் நம்முடைய அமல்களை அல்லாஹ் என்ன செய்வாங்க, வாரத்துக்கு உயர்த்துவாங்க. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல்ல ஒவ்வொரு நாளினுடைய அமல், அந்தந்த நாளினுடைய அமல் அஸர்லையும் ஃபஜ்ர்லையும். இரவுனுடைய அமல் ஃபஜ்ரில் உயர்த்தப்படும், பகலுடைய அமல் அஸர்ல உயர்த்தப்படும். அல்லாஹ்வுக்கு நம்முடைய அமல்கள் எப்போ உயர்த்தப்படுது, ஃபஜ்ரிலையும் அஸர்லையும். அதனால தான் நீங்க இந்த 2 வக்தை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற வக்தை விட இந்த 2 வக்தில தஸ்பீஹுகள், திக்ருகள் அதிகமாக செய்யணும்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஃபஜ்ருக்கு பின்னாலையும் அஸருக்கு பின்னாலையும் நிறைய தஸ்பீஹ் செய்ய சொல்றாங்க, இஸ்திக்ஃபார் ஓத சொல்றாங்க. ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 நேரத்தையும் குறிப்பிட்டு அதிகமா தஸ்பீஹ் திக்ர் ஓத சொல்றாங்கன்னா, நம்முடைய பகல் அமல்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தஸ்பீஹ்ல இருக்கணும். நம்முடைய இரவுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம தஸ்பீஹ்ல இருக்கணும். சுருக்கமா சொல்வதானால், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் நாம் இபாதத்திலோ தஸ்பீஹிலோ திக்ரிலோ இருந்தால் அல்லாஹ் அதன் புண்ணியத்தால் பாக்கியத்தினால் நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்வானே அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுடைய கணக்கு அல்லாஹ் முடிப்பான். எப்படி முடிப்பான்னா, 2 நேரம். பகலுடைய அமலை அல்லாஹ் தஆலா அஸர்ல கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னால சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி இரவனுடைய அமல ஃபஜ்ர்ல கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படும். இஸ்லாமிய கிலாஃபத்தை ஆட்சிய அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்று பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமரே, உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்றது, இன்ன லில்லாஹி அமலன் பில்லைல் லா யக்பலுஹு பின்னஹார். இன்ன அமலன் லில்லாஹி பின்னஹார் லா யக்பலுஹு இல்லா பில்லைல். லா யக்பலுஹு பில்லைல். உமர் ரலியல்லாஹுக்கு ஆட்சி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, உமரே, பகல்ல செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்குது. அல்லாஹ்வுக்கு நம்ம பகல்ல செய்ய வேண்டிய சில அமல் இருக்குது. அந்த அமல் அல்லாஹ் இரவுல ஏற்றுக்க மாட்டான். இரவுல செய்ய வேண்டிய சில அமல் இருக்குது. அந்த அமல் அல்லாஹ் பகல்ல ஏற்றுக்க மாட்டான். பதவி பிரமாணம் இப்படித்தான் செஞ்சு வைக்கிறாங்க. எனவே நீங்க பகல் அமல்களையும் சரியா செய்யணும், இரவு அமல்களையும் சரியா செய்யணும். என்ன சொல்றாங்கன்னா, பதவியை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பகல்ல நீங்க மக்களுக்கு சிதுமத்து செய்றீங்க, இரவுல உங்க ரப்பனுடைய சிதுமத்தை செய்யுங்க. இரண்டையும் நீங்க விட்டுறக்கூடாது. நான் மக்களுக்கு பணி செய்யறதுனால நான் அல்லாஹ்வுடைய கடமையை நான் செய்ய முடியலன்னு சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. இல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யற மக்களுக்கு எனக்கு பணி செய்ய முடியல அப்படின்னு ஒதுங்கக்கூடாது. அவங்க என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் அமல்கள் அந்தந்த நாளுடைய கணக்கு முடிக்கப்படும். அது அசரிலையும் ஃபஜ்ரிலும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாரத்தின் கணக்குகள் முடிக்கப்படும். வாரத்தினுடைய கணக்குகள் முடிக்கப்படும். இது எப்பன்னா ஹதீஸ்ல வருது. இது எல்லாமே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நம்முடைய அமல்கள் வாரத்தில் உயர்த்தப்படும். அது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை. ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். ஆனா அதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, உங்க அமல்கள் அல்லாஹ்ட்ட உயர்த்தப்படுவதற்கு முன்னால திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும். உங்க அமல்களை மலக்குமார்கள் என் கவனத்திற்கு கொண்டு வந்துருவாங்க. என் முன்னால் முதல்ல சமர்ப்பிப்பாங்க. முதல்ல என்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்கிறாங்க. மலக்குமார்கள், யார் ரசூலல்லாஹ், உங்க உம்மத்து இவர் இந்த அமல் செஞ்சிருக்கிறாரு, இந்த அமல் செஞ்சாரு, இந்த அமல் செஞ்சாரு, இப்படியே முதல்ல என்னிடத்தில் சமர்ப்பிக்கப்படும். இன் ரஅய்து கைரன் ஃபஹமிதுல்லாஹ் வ இன் ரஅய்து ஷர்ரன் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துல நன்மை செஞ்சாருன்னு எதையாவது பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளை என் உம்மத்துல தந்திருக்கிறானே ரப்புன்னு அல்லாஹ்வை புகழுவேன். அதுல ஏதாவது பாவத்தை தீங்கை நான் பார்த்தால் உங்களுக்காக நான் தௌபா செய்வேன் அல்லாஹ்ட்ட. நான் சொல்லலாம், உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் தேடுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபர லஹுர் ரசூல். பாவம் செய்தவர்கள் நபியே முதல்ல உங்கள்கிட்ட வருவாங்க, வந்து நீங்க முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும். முதல்ல நீங்க இஸ்திக்ஃபார் தேடுனீங்கன்னா அப்புறம் அவங்க அல்லாஹ்ட்ட தேடுனாங்கன்னா லவஜதுல்லாஹ், நான் பாவத்தை மன்னிச்சிருவாங்க. அவங்க என்ன சொல்ல வரோம்னா, வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அமல்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அமல்களுக்கு சொந்தக்காரர்கள் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டிருக்கானான்னு பாருன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, வாப்பா மகனுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருக்குதா பாருன்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லு. சண்டை இருந்தா அவங்க வழக்க தனியா வைங்க, அமலையும் நிறுத்தி வைங்கன்றாங்க. சண்டை போட்டிருந்தாங்கன்னா அமலை நிறுத்தி வைங்க, முதல்ல அவங்க சமாதானமாகட்டும், அப்புறம் அவங்க அமலை பார்த்துக்கலாம். ஹஜ் செஞ்சிருக்கிறான், தொழுது இருக்கிறான், நிறைய சதக்கா எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். முதல்ல இது சரியாகணும். அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, எப்படி சமுதாயத்தில் பழகிறான், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எப்படி பழகிறான், நண்பர்கள்ட்ட எப்படி பழகிறான், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் முதல்ல அதை சரியாகட்டும். அதுக்கு பிறகு அமல பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். அல்லாஹ் நம்ம அமல பரிசீலனைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாலே முதல்ல சண்டை இருக்குதான்னு பார்க்கணும். யாரோடையாவது பிரச்சனையோடு இருக்கிறாரா அப்படின்னு பாக்குறான், அல்லது அந்த பிரச்சனைக்கு சமாதானம் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரா, முடிவுக்கு கொண்டு வந்துட்டா சரி அமல பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு. இது வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளுடைய அமலை முடிக்கிறப்போ அந்த அமலை கபூல் செய்யறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அந்த அமல் கபூலாகிற நேரத்தில் நீங்க ஜிக்ரில் இருக்கணும். ஃபஜ்ருக்கு பின்னாலையும் அஸருக்கு பின்னாலையும் திக்ர் செய்யற ஹதீஸ் இருக்கு இல்லையா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்யறோம். என்ன அது, என்ன அமல் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுற நேரம் அது. வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டுக்கும் விசேஷமா சொன்னாங்க.
திங்களும் வியாழனும் நீங்க நோன்பு வைங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்கு இல்லையா? திங்கக்கிழமை நோன்பு சுன்னத்தான நோன்பு, வியாழக்கிழமை. இது எதுக்காக நோன்புன்னா வாரத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட பரிசீலனைக்கு வைக்கப்படுகிற பொழுது நம்ம நோன்புல இருக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்யலாம். இரண்டாவது ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க, திங்களும் வியாழனும் என் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஸலவாத்தையும் நோன்பையும் இந்த 2 நாட்கள்ல அதிகமா செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அமல்கள் பரிசீலனையில் இருக்கிற பொழுது இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வாரத்தினுடைய அமல்கள். வருஷத்துல இனி மூணாவது, வருஷத்திற்கு ஒரு மாசம் முழுசா அல்லாஹ் பரிசீலனை எடுப்பான் அமல். இந்த வருஷத்தினுடைய அமல பூரா அல்லாஹ் பரிசீலனைக்கு எடுக்கிறது எப்ப தெரியுமா? ஷாபான் மாசம். ஹதீஸ்ல இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தாங்க. ஷாபான் மாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியறது இல்ல. ஷாபான் மாசத்தை நீங்க ஏதோ சாதாரணமாக நினைச்சு அதை கடந்து போயிருங்க. உங்களுடைய ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜி, சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப் வரைக்கும் உள்ள 11 மாசம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க அமலு. இந்த அமலை ஏற்கிறதா வேண்டாமாங்கிறத ஷாபான்ல தான் அல்லாஹ் முடிவெடுக்கிறான். டோட்டலா ஆண்டினுடைய சமர்ப்பிப்பது. ஒரு வருஷத்துல ஆண்டினுடைய சமர்ப்பிக்கிற நேரத்தில் அது எவ்வளவு கவனமா இருக்கணும் கணக்கு ஒப்படைக்கப்படுற நேரத்தில். அதனாலதான் ஷாபான் மாசம் வந்துட்டாலே சஹாபாக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் அது. நான் இந்த ரமலான் நான் செஞ்ச அமல்கள், நான் ஓதிய குர்ஆன், இதெல்லாம் அல்லாஹ் இப்பதான் பரிசீலனைக்கு எடுக்கிறான். கடந்த வருஷம் நான் ரமலான்ல செஞ்ச அமல் அல்லாஹ் இப்பதான் பரிசீலனைக்கு எடுக்கிறான். இதை ஏற்றுக்கிறதா வேண்டாமாங்கிறத அல்லாஹ் இப்பதான் முடிவு செய்யறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபான சாதாரணமா நினைக்காதீங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க எடுத்து பாருங்க, ரமலானுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்தது ஷாபான்ல. ஷாபான் முதப்பிறையிலிருந்து அதிகமா நோன்பு வச்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, ஷாபானுடைய கடைசி வார திங்கட்கிழமை வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. ஒரு மாசத்துல இவ்வளவு அதிகமா நோன்பு வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரமலானுக்கு பின்னால ஷாபான்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஷாபான்ல ஏன் இவ்வளவு அதிகமா நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இன்னி உஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிமுன். என் அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்தில் நான் நோன்பாளியா இருக்க ஆசைப்படுறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க, கடந்த ஒரு வருஷத்தினுடைய அமல்களை பரிசீலனிக்கப்படுகிற அந்த ஷாபான் மாசத்துல அல்லாஹ் இனி ஒரு வருஷம் நீ வாழணுமா இல்லையாங்கிறதை இப்பவே முடிவு செஞ்சான். நான் சொல்றேன், ஷாபான் மாசத்துல அமல பரிசீலிக்கப்படுறான். கடந்த வருஷத்தினுடைய அமல இனி ஒரு வருஷம் நான் வாழணுமா இல்லையா இந்த வருஷம் அப்படிங்கிறதையும் சேர்த்து முடிவு செஞ்சான். நான் சொல்லலாம், அல்லாஹ் நம்முடைய ஒரு வருஷத்தினுடைய ஆயுள முடிவு செய்யறான். நம்ம இந்த வருஷம் நமக்கு கிடைக்குமா, இந்த வருஷம் ரமலான் கிடைக்குமா, இந்த வருஷம் பராத்து கிடைக்குமா, இந்த வருஷம் ஹஜ்ஜி கிடைக்குமா, உம்ரா கிடைக்குமா, இந்த வருஷத்தினுடைய அமல் கிடைக்குமா, இதை முடிவு செய்யறது அல்லாஹ் ஷாபான்ல தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வருஷத்தினுடைய கலா, சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, பெரும்பாலும் வேணும்னு கலா பார்க்கறது இல்லை. ஒரு வருஷத்தினுடைய விட்டு போன கலா பூராவுமே தொழுகை, கலா தொழுகைகள், இந்த தொழுகைகளை பூராமே முழுசா அவங்க நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துவது ஷாபான் இந்த மாசம் தான். ஏன்னா ரமலானுக்கு முன்னால கணக்கு முடிச்சிருவாங்க. இல்ல இது அமல் உயர்த்தப்படுறதுக்காக. எப்படி நம்ம ஒரு வியாபாரத்துல ஒரு கணக்கை இது பண்ணும்போது கணக்கை முறையாக அந்த வருஷத்தினுடைய கணக்கு என்று முடிகிற போது கொஞ்சம் முன்பில் இருந்தா அதெல்லாம் போட்டு எப்படி நம்ம சரி கட்டுவோமோ, அந்த சரி கட்டுற வேலையை சரி கட்டுற நேரம் இதுங்கிறாங்க. அப்ப நம்ம கடந்த வருஷத்துல எத்தனை நோம்பு விட்டு இருக்கிறோம், அந்த நோம்புக்கு உண்டான குற்ற பரிகாரங்கள் இருந்தால், அதே மாதிரி நம்ம என்னென்ன தொழுகைகளை விட்டுருப்போம், இதெல்லாம் குறைகளை சரி செய்ய வேண்டிய நேரம். ஜக்காத்து கொடுக்கலன்னா கணக்கு பார்த்து கொடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ற நேரம், சரி கட்டுகிற நேரம் அது. அப்ப ஷாபான் மாதத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஷாபான் மாசத்துல நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்னா, எங்களுடைய விட்டு போன ஒரு வருஷத்தினுடைய அமல்களை பூரா இப்ப செய்யணும்னு நாங்க என்ன செய்வோம், ஷாபான் மாசத்துல செஞ்சு முடிச்சிருவோம். கலாவை பூரா நிறைவேற்ற வேணும்னு கலா செய்யறதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு பெண்களுக்கு ஏற்படுகிற மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகிற விஷயங்கள், அதே மாதிரி அவ கர்ப்பஸ்திரியா இருக்கும் போதோ அல்லது தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற காலங்களில் நோன்பு வைக்க முடியாது. இந்த நோன்புகள் எல்லாம் கதா செய்யணும். அப்ப அந்த மாதிரியான கதா செய்யற விஷயங்கள் பூராவுமே என்ன செய்யணும்னா, பெண்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்றேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெண்கள் உங்களுக்கு ரமலானுடைய காலங்களில் நோன்பு விட்டு போயிருக்கலாம், கதா இருக்கும், உங்க மேல கடமை இருக்கும், அதை நீங்க ஷாபான்ல முடிச்சிருங்க, அதை ஷாபான்ல நீங்க நிறைவேற்றுங்க. அப்படி நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் நம்முடைய கடந்த காலத்தில் நம்ம விட்டு போன அமல்களை எல்லாம் ஷாபான் மாதத்துல சரி கட்டணும்.
சஹாபாக்கள் இன்னொன்னு செய்வாங்க, அல்லாஹ் அமல்களை உயர்த்தப்பட்டு கபூல் செய்யற நேரத்துல இன்னொரு விஷயம், வருஷத்தினுடைய அமல்களை அல்லாஹ் உயர்த்துகிற பொழுது அந்த நேரத்துல நாம சொன்ன மாதிரி அந்த நேரத்துல அமல்கள்ல இருக்கணும், நோன்புல இருக்கணும், இந்த மாதிரி நிலைகள்ல இருக்கணும். சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் ஆக குறைந்தபட்சம் தயவு செய்து ஷாபான் மாசத்துல உங்களுடைய கடன்களை நீங்க முடிச்சிருங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாட்ட அமல்கள் உயர்த்தப்படுகிற நேரத்துல கடன் இருக்க வேண்டாம். ஏன்னா கடன் இருந்தா அமல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா. எனவே சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தால், சஹாபாக்கள் மிக முக்கியமா இந்த விஷயத்தை எல்லாம் செய்வாங்க ஷாபான் மாதத்துல. இந்த வருஷத்தினுடைய கடன்கள் இருந்தா அடைக்கிற நேரம் இல்லை. ஷாபான் மாதத்துல எப்பாடுபட்டாவது எப்படியாவது அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை இப்ப விட்டுட்டீங்கன்னா இனி உள்ள காலங்களில் இதை சரியா நம்ம பயன்படுத்திக்காங்க. ஷாபான் மாதத்தில் சஹாபாக்கள் செய்கிற இந்த விஷயங்கள், கடன்களை சரியாக நிறைவேற்றுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பல சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினுடைய கணக்கெடுத்து வைத்துக் கொள்வது, ஜகாத்து கொடுக்கிறதுக்கு கணக்கெடுத்து வைக்கிறதே ஷாபான்ல தான் எழுதுறாங்க. ஷாபான் மாசத்துல ஜகாத்துக்காக கணக்கெடுப்பாங்க. பல சஹாபாக்கள் ஜகாத்து கொடுக்கிறதே ஷாபான்ல தான் எழுதுறாங்க. ரமலான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரமலான் முழுக்க முழுக்க இபாதத். அப்ப ரமலானுக்கான முன்னுண்டான எல்லா தயாரிப்புகளோடும் ஷாபான் மாதத்தை பயன்படுத்துவதற்கு அதனேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஷாபானுடைய விஷயத்தில் மக்கள் அவ்வளவு பொழுதுபோக்காக இருக்கிறார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏற்கனவே நேற்றைய மிஅராஜிலே கூட ஒரு செய்தி அழுத்தமாக சொன்னேன். மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். எதிர்நோக்கி இருக்கிற பாக்கியமான புண்ணியமான நாட்கள் ரமலான். இந்த ரமலானுக்காக நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு துஆவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம ஸல்லிம்னி இலா ரமலான் வ ஸல்லிம் லி ரமலான். யா அல்லாஹ், ரமலான்ல நான் சலாமத்தா இருக்கணும், எந்த நோயும் இல்லாம. ரமலானும் என்கிட்ட சலாமத்தாக வரணும். ரெண்டு இருக்கு. ஒன்னு, நான் சலாமத்தா இருக்கணும். ரமலான்ல நான் நோயாளி ஆகிடக்கூடாது. ரமலான்ல நான் அமல் செய்ய முடியாத பாக்கியம் இல்லாத ஆகிடக்கூடாது. அதே சமயத்துல ரமலானும் என்கிட்ட பாக்கியமா கிடைக்கணும். ரமலானும் எனக்கு போன கடந்த வருஷத்துல அல்லாஹ் இதை காட்டினான் தானே, நாம் ஆரோக்கியமா இருந்தோம். ஆனா ரமலான் நம்மளுக்கு சலாமத்தா கிடைக்கலையே. உலகம் முழுக்க ரமலானுடைய காலங்கள்ல பள்ளிவாசல் பூட்டப்பட்டுச்சா இல்லையா? வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வை எங்காவது எப்பொழுதாவது நாம் கேள்விப்பட்டிருப்போமா? நாம் அதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் சொல்லி இருந்தால் கூட நம்பி இருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு காட்டினான். அப்ப ரமலான்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கடந்து வருவது என்பது ஏதோ நாம பெற்றுக் கொள்கிறோம் நினைக்காதீங்க. அல்லாஹ் அவன் விரும்பி தருகிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விரும்பி தருகிறான். வாழ்க்கையில வாய்ப்புகளை பயன்படுத்தாதவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை தான், கடந்த ஆண்டினுடைய ரமலானை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் பிடிக்கி விட்டான். கடந்த ஆண்டினுடைய ரமலான் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. பள்ளிவாசல்கள் தூரமாக்கப்பட்டுச்சு. இபாதத்துகள் இல்ல, வணக்கங்கள் இல்ல. வீடுகளில் தான் ஆங்காங்கே பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையை அல்லாஹ் உண்டாக்கினார். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டியது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை உங்களுக்கு பெரிய கிஃப்டா கொடுக்கிறான். நீங்க அதுல ஒரு பெரிய பாக்கியம் தான் ரமலான். வாழ்க்கையில கிடைக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை விட்டவங்க எப்பவுமே வாழ்க்கையில நல்ல பாக்கியத்தை பெற முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் பாக்கியமான இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய இபாதத்தாளி. எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வணக்கங்களை பார்த்து மலக்குமார்களுக்கு பொறாமையா இருக்குமா? மலக்குமார்களை பொறாமைப்படுவாங்க. அப்படி இப்படி இபாதத்தை செய்யறாரு. மலக்குல் மௌத் போய் அல்லாஹ்ட்ட கேட்டாரா, ரப்பே எனக்கு ஒரே ஒரு ஆசை, இத்ரீஸ் நபியோடு நான் கொஞ்சம் பழகி நெருங்கி நண்பனா மாறணும், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டார். யார் கேட்கிறா? மலக்குல் மௌத் ஒரு நபியோடு பழக ஆசைப்படுறார். அவருடைய இபாதத்தை பார்த்துட்டு அவரோடு நெருக்கமாகணும் மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, சரி உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரேன்னு சொன்ன உடனே இவர் போய் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தோடு சாதாரணமா பழகினாரு. ஒரு மனிதருடைய தோற்றத்துல தான் போனாரு, வந்தாரு, பழகினாரு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் அவரை கூட வச்சுக்கிட்டாங்க. சரி, சாதாரண ஒரு நண்பர் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல விளங்கிட்டாங்க, இவர் மனிதர் மாதிரி தெரியல, மலக்கு மாதிரி. ஒரு நீண்ட சம்பவம் அது. குர்ஆன்ல அதனுடைய தஃசீர்ல இது விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. வதுக்குர் ஃபீ கிதாபி இத்ரீஸ். குர்ஆன்ல அல்லாஹ் இத்ரீஸ் நபியுடைய சரித்திரத்தை பேசுகிறான். அப்ப மலக்கு விளங்கிட்டாரு. ஒரு கட்டத்துல கேட்டுட்டாங்க, இல்ல நீங்க மலக்குங்கிறது தெரியுது, மலக்குல நீங்க யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னா மலக்குள் மௌத்துன்னாரு, ரூஹ் எடுக்கிற மலக்குன்னாரு. உடனே இவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க சந்திக்க வந்திருக்கிறீங்களா இல்ல உயிர் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. மலக்குள் மௌத் சொன்னாங்க, இல்ல உங்களை சந்திக்க தான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன், உங்களோட நெருக்கமாகணும்னு அல்லாஹ்ட்ட நான் கேட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு மலக்குள் மௌத் தான் நண்பரா இருக்கிறாரு. மலக்குள் மௌத்தை பார்த்தாலே நமக்கு ரூஹ் போயிடும் பயத்துல, இல்லையா? அவர் நண்பராகவே மாறி இருக்கிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போவாரு வருவாரு, அவங்களோட சேர்ந்து இப்படி
ஒரு நாள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, உங்களால நிறைவேற்றி தர முடியுமான்னு மெதுவா பேச போட்டாரு. யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஆசை ஒன்று இருக்குது, ஒரு தேவை ஒன்று இருக்குது, உங்களால தான் முடியும், நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டாங்க. இல்லை, இவ்வளவு நண்பரா உங்களோட பழகிட்டேன், உங்க ஆசையை நிறைவேற்ற சொல்லுங்க, என்ன ஆசைன்னு சொல்லுங்க. என் ரூஹை நீங்க எடுக்கணும் அப்படின்னாரு. என் ரூஹை நீங்க எடுத்தரணும். ரூஹை எடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, மறுபடியும் உயிர் கொடுத்தரணும் சொன்னார். ரூஹை எடுத்தரணும், எடுத்துட்டு மறுபடியும் என்ன உயிர் கொடுத்தரணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாஹ்ட்ட கேட்டேன். என்னன்னா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் மௌத்தா போனவங்க வந்து மௌத்து எப்படி இருக்கும் யாரும் சொன்னது கிடையாது, இல்லையா? மரணிச்சுட்டு வந்து ரூஹு எடுக்கிறப்போ வழி எப்படி இருக்கும் இதுவரைக்கும் மௌத்தா போனவங்க சொன்னது கிடையாது. அதனால நான் முதல்ல அந்த ரூஹுடைய வழினா என்னங்கிறத நான் உணரணும், தெரியணும். தெரிஞ்சுட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டு பார்க்கிறேன். இந்த மாதிரி இதுவரைக்கும் யாருக்கும் அனுமதி கொடுத்ததில்லை, அல்லாஹ் உத்தரவு கொடுத்தா நான் அதை செய்யறேன், என் விருப்பப்படி நான் ஒன்றும் செய்யறது இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் தாலா உங்க நண்பருடைய விருப்பம் நிறைவேற்றி கொடுங்கன்னுட்டான்ல. உங்க நண்பர் விரும்புறாரு இல்லையா, நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ன உடனே ரூஹ எடுக்கிறாங்க. காலினுடைய பெருவிரல்ல இருந்து ரூஹு எடுக்கப்படுது. ரூஹ எடுத்துட்டாங்க. மறுபடியும் எடுத்ததற்கு பின்னால் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க. இப்ப கேட்டாங்க, ரூஹு எடுக்கிறவனுடைய வழி எப்படி இருந்துச்சுன்னு மலக்குல் மௌத். இப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு அனுபவம் இல்லை இல்லையா? மலக்குல் மௌத்துக்கு ரூஹு எடுத்தா வழி எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடைசியா அல்லாஹ் சொல்லுவான், உலகமெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் கடைசியா வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பார் மலக்குல் மௌத். அல்லாஹ் கேட்பான், மன் பக்கிய, யாரெல்லாம் மிச்சம் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுவாரு, உன்னுடைய அரிசி சுமக்கிற மலக்குமார்கள் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், நீ இருக்கிற அப்படின்பாரு. அல்லாஹ் சொல்லுவானா, அரிசி சுமக்கிற மலக்குமார்களுக்கு வேலை கிடையாது, அவங்க ரூபா எடுத்துருவான் அல்லாஹ். இவர் போய் அவங்க ரூபா போய் எடுத்துட்டு வந்துருவாரு. அடுத்து வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்பார், யார் இருக்கிறாங்க. இது எப்ப நடக்கும்? கியாமத்துல ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சு முடிச்சிருவான். கியாமத்து நடந்து சூர் ஊதப்பட்டு எல்லாம் அழிச்சு முடிஞ்சதற்கு பின்னால நடக்கிற நிகழ்வை குர்ஆன்ல அதனுடைய தஃசீர்ல விளக்கப்படும். யார் இருக்கிறான்னு கேட்டோம்னா இவர் சொல்லுவாரு, ஜிப்ரீல் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், நீ இருக்க. ஜிப்ரீல் இனி தேவையில்லை, எடுத்துருங்க ரூஹ. ஜிப்ரீல அவர் கதையை முடிச்சிருங்கன்றுவான்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் வாங்கப்படுவார். இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து இருப்பார். யார் இருக்கிறான்? அல்லாஹ் கேட்பான், நான் இருக்கிறேன், மௌத்தே இல்லாத நீ இருக்கிறாய். இப்பதான் நல்லா சொல்லுவான், இனி நீங்க தேவையில்லை, உங்க ரூஹ நீங்க எடுத்துருங்கன்றுவாங்க. உங்க ரூஹ நீங்களே எடுத்துங்க. அப்பொழுதுதான் சொல்லுவார் அவர், காலினுடைய விரலில் இருந்து அவருடைய ரூஹ் பிடுங்கப்படுகிற பொழுது எத்தனை பேருடைய ரூஹ சாதாரணமா உருவி போட்டிருக்கிறேன், ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் என்னங்கிறத இப்பதான் நான் உணர்றேன்னு அவர் சொல்லுவார். அந்த நேரத்தில் அவர் உணர்கிற பொழுது, எனவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குல் மௌத்து மரணமாகிற அனுபவத்தை கேட்கிறாங்க. மௌத்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. மௌத்து எப்படி இருந்துச்சு சொன்னாராம், ஒரு ஆட்டை உயிரோடு நிறுத்தி அதனுடைய தோலை உருவுனா என்ன வழி இருக்குமோ அதுக்கு 200 மடங்கு நான் அனுபவிச்சிருந்தாங்க. இவர் சொன்னார, உலகத்திலேயே உங்க ரூபத்தான் ரொம்ப லேசா எடுத்திருக்கேன். இதுவரைக்கும் நான் உருவ ரூபுகள்லேயே ரொம்ப லேசா உருவது உங்க ரூபம், அதுவே இவ்வளவு வழியாக இருக்குது நீங்க சொல்றீங்கன்னு மலக்குல் மௌத் சொன்னாராம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலம் கொஞ்சம் கடந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து மெதுவாக ஆரம்பிச்சார். இன்னடி ஹாஜா, இன்னொரு தேவை இருக்குது, நிறைவேற்றுவீங்களான்னு. என்னன்னு கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் வானத்துலலாம் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, சொர்க்கத்தை நரகத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுங்கள் விரும்புறாரு இல்லையா? அப்ப முதல்ல நரகத்தை தான் பார்க்க முடியும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன ஒயின் மின்கும் இல்லா வாரிதுவா, சொர்க்கத்துக்கு போகிற பாதையில தான் நரகம் இருக்கிறது. நரகத்தை கடந்தா தான் சொர்க்கம். இதுதான் குர்ஆன் சொல்ற வார்த்தை. நரகத்தை கடந்த பொழுதுதான் சொர்க்கம் கிடைக்கும். ஃபமன் ஸஹஸிஹ அனின்னார் வஉத்ஸிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ரூஹ் போனதுக்கு பின்னால மறுமையில சொர்க்கத்தை கடந்து நரகத்தை கடந்து சொர்க்கத்துல கால் வச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கங்கறாங்க. அந்த நசீபை தான் நம்ம எல்லோருக்கும் தருவாங்க. பாக்கியமானவர்களை கேட்டாங்க. சரி சொல்லிட்டு நரகத்தை போய் எல்லாத்தையும் சுற்றி காட்டினாங்க. பூரா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாரு. சுற்றி பார்த்துட்டு ஒரு நீண்ட சம்பவம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாரு. நரகத்தினுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, பார்த்த காட்சிகள் எல்லாம் நிறைய சொன்னார்னு வைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப மெதுவா ஆரம்பிச்சாரு, சொர்க்கத்தையும் நான் பார்த்தறேன் அப்படின்னாரு. மௌத்தை பார்த்தாச்சு, நரகத்தை பார்த்தாச்சு, சொர்க்கத்தையும் நான் பார்த்தறேன்னு உடனே அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொர்க்கத்துல போய் சுற்றி காமிச்சிட்டு மலக்குல் மௌத் வெளியே நிக்கிறாங்க. ஒரு உள்ள சுற்றி பார்த்தாரு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரமாட்டுக்காரு வெளியே.
இவ்வளவு நேரம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. சொர்க்கத்துக்கு போன வர மாட்டேங்க, மலக்கு போது கூப்பிடுறாங்க, வந்துருங்க வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல வர முடியாது. என்ன காரணம்? கடைசி வரைக்கும் அவர் அழகான வார்த்தை சொன்னாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீருங்கிறான்ல. நான் மௌத்தை சுவைச்சிட்டேன். ஒய்மின்கும் இல்லா வாரிதுஹா, சொர்க்கத்துக்கு போறவங்க யாரும் நரகத்தை கடந்து தான் போகணுங்கிறான். நான் நரகத்தையும் கிராஸ் பண்ணிட்டேன். உமாம் மின்ஹும் மின்ஹா பிமுக்ரஜின், அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னு அந்த இன்பத்தை பார்த்துட்டா வெளியவே வரமாட்டீங்கிறான். நான் வர முடியாதுன்னு. உள்ள போனவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க. சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டா திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தான் என்ன செய்யணும், கட்டாயப்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட்டா இல்லையா? அப்படி நடந்தா மட்டும்தான் உண்டு. வரமாட்டேன்டாரு கடைசி வரைக்கும். என்னடா சிக்கலா போச்சு, எப்படி வெளியே கொண்டு வருது? அல்லாஹ் கேட்டாங்க, ரப்பே இப்படி செஞ்சுட்டாரு, உள்ள போயிட்டு வெளியே வரமாட்டாங்கிறாரு, என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா சொன்னான், வரமாட்டான். அப்படி சொர்க்கம் அப்படித்தான், உள்ள போனவங்க வரமாட்டாங்க, அதுதான் என்னுடைய தீர்ப்பு, விட்டுருங்கன்ட்டாங்க. வரஃபஅனாஹு மகானன் அலியா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உயர்ந்த அந்த சொர்க்கத்தில் அவரை நாம் உயர்த்தி வச்சிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தில் இன்றைக்கும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்களையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் எப்பொழுதாவது தருவான். அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும். இதுதான் ரமலான் நாம் எதிர்நோக்கி இருக்கிற ரமலானுக்கான பாடம். வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.